17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இன்னைக்கு என்ன பிரசங்கத்தின் தலைப்புனா, ஏன் ஆறு வற்றி போயிற்று? why the brook dried up? ஏன் ஆறு வற்றி போச்சு? ஆனால் என்ன இப்ப சொல்லப்படுது? வார்த்தை மறுபடியும் படிக்கலாமா? தேசத்துல மழை பெய்யாதபடினாலே சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு என்ன பண்ணுச்சா? வற்றி போச்சு. ஏன் ஆறு வற்றி போகணும்? அந்த ஆறு வற்றி போகக்கூடாது. ஏன் வற்றி போகக்கூடாது தெரியுமா? ஆண்டவர் அங்கே அனுப்புறார் ஒருத்தரை, எலியாவை. அங்கே போய் இருந்துக்கோப்பா, அங்கே போய் தங்கிக்கப்பா, அந்த தண்ணியை குடிச்சிக்கோ, உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், காகங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கும், அப்போ அந்த தண்ணி உனக்கு தேவைப்படும், அந்த தண்ணி நீ குடிச்சிக்கோ அனுப்புறாரு. ஆனால் சில நாட்குள்ள ஆறு வற்றி போயிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கீலேயாத்தின் குடிகளிலே ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போ, யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித், பாருங்க கேரித் ஆண்டு அட்ரஸ் சொல்றாரு. யோர்தானுக்கு நேரே கீழே என்ன இறங்கு, வாசிங்க. ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. சவால் விட்ட அப்படிங்க யாரு? எலியா. தண்ணி ஏன்னா விக்கிர ஆராதனை பெருகி போச்சு, பாவம் பெருகி போச்சு, தேசத்தில் வந்து அங்கே என்ன ஆண்டவர் ஆராதிக்கிறது குறைஞ்சி போச்சு, ஜனங்க தேவனை தேடுறது குறைஞ்சி போச்சு, தேவ பயம் குறைஞ்சி போச்சு. அதாவது எவ்வளோ பாவங்கள். அதுக்கு முன்னாடி 2 வசனங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனங்களில் எழுதப்பட்டுக்கிறது. ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க 16, 17 வாசி, 16, 31 வாசிங்க. 16, 31, 30, 31. 16ஆம் அதிகாரம். ஊமரியின் குமாரனாகிய ஆகாப் பொல்லாப்பனம் செய்த அப்படியா ஆகாப்பு. அதான் எலியா போய் அங்க சவால் விடுறா. அப்படி மழை வராதுப்பா நீ பண்ண பாவத்துக்கு. கர்த்தருக்கு பொல்லாப்பனதை செய்யறா அப்படியா. ஏன் நீக்கெல்லாம் நீ காலைல வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை நேசிக்க, நீ கர்த்தரை நேசிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான். எப்படியாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் போயிடணும்பா. அப்படி ஆராதிக்க வந்த சகோதரி கேட்டேன், அம்மான்னு வேலைக்குது பாஸ்டர், மாதம் எண்டுலையா ஃபஸ்ட்டு இது, அதான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தோம். அந்த வைராக்கியம் பற்றியா? ஃபஸ்ட் சர்வீஸ் வர வைராக்கியம், அதான் ஆண்டவர் அன்பு காட்டுறது. எங்க அங்கே இல்லை பாருங்க. வாசிக்க தம்பி அது உம்ரின் குமாரனாகிய ஆகாப் என்னும் ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லோரை பார்க்கிலும், பார்த்தீங்களா பொல்லாப்பு. அதுதான் எலியா கோவம் வந்துருச்சு. சர்ச்சிங்க சரியாக வரல, சரியா ஜபத்துக்கு பாஸ்டர்களுக்கு கோவம் வந்துருது, ஏன் பண்ணி வரமாட்டேங்கிறாருன்னு. அது மாதிரி ஒரு கோவம் வந்துருச்சு பாருங்க. அடுத்த வாசிங்க. என்ன பண்ண பாருங்க. வாசிங்க. படுப்பது நடப்பது பாருங்க. அது பயங்கரமான முன்னாடி இந்த ரெகபெயாமுடைய பாவங்களோட அதிகமாக செய்யற அப்படி ஆகாப்பு. வாசிங்க. செவித்து மனைவி மேல மனைவி கட்டுறா அப்படி. ஆண்டவர் பிடிக்காத எல்லா காரியத்தையும் செய்யற அப்படி. அதான் எலியா போய் நிற்கிற அப்படி. 17 வாசிங்க. 17 இப்போ பாருங்க. ஏன் எலியா போய் அங்கே சொல்றாரு? ஏன் அந்த வார்த்தை எலியாவுக்கு வைராக்கியம் வந்துச்சு? சும்மா வரல வைராக்கியம் எலியாவுக்கு. அதெல்லாம் பார்க்குற ஒரு ராஜா, நீ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும். நீ வந்து இந்த மாதிரி அசுத்தமான கரிகளை செய்கிற, அந்தகார கிரிகளை செய்கிற, அசுத்தமான இடத்துல போய் பெண்ணை கட்டின்னு வர, தேவ பக்தி உள்ள இருக்கிற மனைவி உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் எடுத்து சொல்றாரு. வாசிங்க. கிலியாத்தின் குடிகளில் திஸ்பினாக எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படி அன்றி
ஜீவனை கொண்டு சொல்லிட்டா அப்படி. இப்போ ஆகாப்ட போய் தீர்க்கதரிசி பவர் அதிகம். தேசத்தில் 3 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று யார்? ராஜா, தீர்க்கதரிசி, ஆசாரியன். இந்த 3 பேர் இஸ்ரவேல்ல பெரிய மனிதர்கள். ராஜாக்கு அடுத்து தீர்க்கதரிசி, ஆசாரியன். அப்போ போய் நிற்கிறா அப்படி, நின்று சொல்கிறா அப்படி, மழை வராது உன் தேசத்தில், நீ ராஜ்யம் பண்றியா? மழை வராது, நான் சொல்கிற பக்கம் மழை வராது, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி. உடனே ஆகாப் கோவம் வந்துருச்சு. ஏன் முன்னாடியே வந்து நீ என்ன தேசத்தில் மழை பெய்யாதுன்னு சொல்கிறியா? உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அதான் ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒளிஞ்சிக்க போ. ஏன் ஒளிய சொல்கிறாரு? அவன் கொல்றாங்க. வாசிங்க 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, ஈவிடத்தை விட்டு அட்ரஸ் சொல்றாரு பாருங்க. இப்ப ஆண்டவர் யோர்தானுக்கு எங்க போவான்? கீழ் திசை நோக்கி போ. அங்க எரிகோ இருக்கிறது. அங்க ஒரு ஆறு ஓடுது, சிறு ஆறு ஓடுது. கேரித்தினால் வெட்டப்படுன்னு அர்த்தம். எபிரேயர் மொழியில என்ன சொல்றதுன்னா, கேரித்தினா துண்டிக்கப்பட்ட அல்லது வெட்டப்பட்ட, வெட்டி விடப்பட்டதான தண்ணீர். இப்போ டேம் போது பாருங்க, பெரிய தண்ணி போகும். அது சின்ன சின்ன வெட்டி பெரிய கிராமங்களுக்கு போகும் தண்ணி. வெட்டி விடப்பட்டதான ஒரு அர்த்தம் அது கேரித்துன்னு சொன்னால். வெட்டி விடப்பட்ட ஓடை, நீரூற்றுன்னு சொல்லலாம். ஆண்டு அட்ரஸ் சொல்றாரு, யோர்தானை கீழே நோக்கி போ, கேரித்து ஆற்று பாரு, அந்த ஆறுல என்ன பண்ணி ஒளிஞ்சிக்கோ அப்படின்றார். அது மட்டும் சொல்றாரு. கீழே வாசிங்க. அந்த ஆற்று தண்ணீரை நீ குடிப்பாய். ஆனா வற்றி போச்சே. அத பிரசங்க நீ தலைப்பு இன்னைக்கு. ஆறு வற்றி போச்சு, தண்ணீரை குடிப்பாய் ஆண்டு சொல்றாரு. ஆனா சில நாட்கள் ஆண்டு வற்றி போச்சு. தண்ணீரை குடிப்பாய். வாசிங்க அடுத்து. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் அண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பாருங்க, தண்ணீரை குடித்தான். அங்க போய் தண்ணீரை குடிச்சுக்கோன்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு சாப்பாடு வரும்னு சொல்றாரு. தண்ணி நான் கொடுக்க மாட்டேன், தண்ணி அங்க இருக்குது, அதான் ஆட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கோன்றா அப்படி. இந்த பாருங்க, அந்த ஆடு பாருங்க, மேலே பாருங்க. இங்க போய் ஒளிஞ்சிக்கோ, உன்னை யாரும் தேட முடியாது, ஆகாப்புல தேட முடியாது, ஒளிஞ்சிக்கோன்றாரு. ஒளிஞ்சிக்கணும் அப்படி. தண்ணி குடிக்கிற அப்படி சாப்பாடு வருது. ஆனா என்ன படிச்சு அடுத்த லைன் இலவசம் வாசிங்க. இப்பதான் முக்கியம் பிரசங்க தலைப்பு வாசிங்க. மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போனோம். மழை பெய்யுதோ இல்லையோ, ஆண்டு சொல்லிட்டா தண்ணி உங்க அங்கதான் தண்ணி, யாரும் தண்ணி கூட தர முடியாது, உனக்கு அட்ரஸ் தேட முடியாது. நீ இருக்கிறது எனக்கு உனக்கு தான் தெரியும், அடுத்து காகங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் அட்ரஸ் தெரியாது. நீ வெளியே வந்தா நீ யானை ஆகாப்புன்னு கொன்றுவான். நீ விட்ட சவால் அப்படி. இன்னொன்று மழை வேற பெய்யல, உன் மேலே கோபமாக்குறான். மழை காலத்தில் மழை பெய்யல கட்டினா எவ்வளோ வருத்தம் வரும்னு சொல்லி கோபமாக்குறான், உன்னை தேடிங்கிறான். அதனால இப்போ என்ன பண்ண, நீ அங்கே இருக்க சொல்றாரு. ஆனால் அங்கே ஆயிடுச்சு, இப்போ தண்ணியே இப்போ ஏன் வற்றி போ? ஆண்டு தண்ணியை குடின்றாரு, ஆனால் தண்ணி வற்றி போச்சு. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம எல்லாத்தையும் நம்பி இருக்கக்கூடாது. சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதெல்லாம் சமாளி கற்றுக்கணும். சில வியாதி வந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்ற கற்றுக்கணும். ஏன் நான் ஆராய்ச்சி தான் போகிறேன், நான் ஜபம் தான் பண்ணுறேன், நான் ஊழி தான் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் பாடுறேன், நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்கு எல்லாம் செய்கிறேன், நான் பக்தி தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பதில் கேளுங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? தண்ணி ஆண்டு குடிக்க தான் சொல்கிறாரு. என்னாச்சுங்க தண்ணி? இப்போ தண்ணி இல்லை. அப்போ குடிக்க சொன்னவர் தண்ணி ஏன் நிறுத்தணும்? தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழலுமே ஒரே மாதிரி இருக்காது. கொரோனா வரும்னு யாரும் நினைச்சு பார்த்தாங்களா? இப்போ மங்கி பாக்ஸ் என்ன சொல்றதுப்பா, எம்பாக்ஸ் வந்திருக்குது தெரியுமா உங்களுக்கு விஷயம்? வேகமா பரவுது எம்பாக்ஸ். சில வியாதிங்க ஏன் வருது? தேசத்தில் சில மாற்றங்களை உண்டாக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வற்றி போச்சு? யாரு? 3 காரியத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் ஆறு வற்றி போச்சு? மழை பெய்யல. என்ன பெய்யலங்க? மழை பெய்யல. நேச்சரான ஒரு இது, ப்ராக்டிக்கலான ஒரு வேர்டு அது.
அங்கேயே போட்டுக்குது. வாசிங்க 7ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால், தேசத்துல மழை அங்கே போட்டு பாத்தீங்களா, தேசத்துல மழை இல்லாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. மழை பெஞ்சிருந்துச்சு, தண்ணி அங்கங்கெல்லாம் வந்து எல்லாம் ஓடினு தண்ணி வந்துருந்துச்சு, குடிச்சிருந்தா அப்படி. இப்போ லிட்டரலா என்னன்னாக்கா என்ன இல்லை இருப்பாங்க, மழை இல்லை. மழை இல்லைன்னா கூட ஆண்டு தண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன் ஆண்டு தண்ணி கொடுக்கல? அடுத்த பாயிண்ட்டுக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் தண்ணி வர வைக்கிறவர். அல்ல மேகத்தை பார்க்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? காற்றையா பார்க்க, தண்ணீரா என்ன பண்ண, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பம் சொல்லப்படுற வார்த்தை, நிரம்பிச்சு தண்ணி. ஆனா இங்க வற்றி போச்சு. ஏன் அதனால மழை பெய்யல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள் கதவுலாம் அடைக்கப்படும், சில நேரங்கள்லாம் பணம்லாம் குறைஞ்சிரும், சில நேரங்களில் வருத்தங்களை உண்டாகும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து. பாருங்க, லிட்டரலாக மழை இல்லை. இல்லையே சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சாங்க. 1ஆம் வாசிங்க. என் வாக்கின்படி மழை பெய்யாது போட்டுக்குதா? 1ஆம் வாசிங்க 17:1. அங்கே என் வாக்கின்படியே அன்றே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. இப்போ எலியா காட்டணும் இல்லையா? எப்போ நீ சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ தண்ணி வந்துனேச்சுன்னு அர்த்தம். எங்கே ஒருத்தர் மழை பெய்யுது, தண்ணி வருது. இங்கே பாருங்க, பாவலூரில் மழை பெஞ்சா ஓசில் பெய்யுதாவா? ஓசில் பெய்தா சஜாபுரத்தில் பெய்யுது இல்லை. சம்பை சம்பங்கரில் ஒரு ஏரியாவில் ஒரு மழை பெய்யுது, அங்கே அந்த ஊர்லேருந்து வரீங்க, டக்கு நீங்கள் மழை பெய்ஞ்சு அங்கே கருது இல்லை. அப்போ எங்கே ஒருத்தர் மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கணும். அப்போது தண்ணி வற்றி போனால் தான் எலியாவுக்கு தெரியும் நான் பண்ண காரியம் நடக்குது. ராமேச்ச கரத்தை மையப்படுத்த சொன்ன வார்த்தை நிறைவேறுது. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. ஆகாப்புக்கு பாடங்க வந்துருச்சு, ஆகாப்புக்கு புத்தி வந்துருச்சு, ஆகாப் பண்ண பாவத்துக்கு அடி வந்துருச்சு. தண்ணி வந்தனே அனுச்சுதா, ஐயோ எங்க மழை பெய்யுது, தண்ணி வந்துனே இருக்குது, என்ன அர்த்தம் இது? நான் சொல்லிட்டு வந்தேன்னு என்ன ஆச்சியோ? ஆண்டவர் இங்கே அட்ரஸ் கொடுத்தீங்க, இங்கே ஒளி சொல்லியிருக்காரு, நான் இங்கே ஒளிஞ்சுனுக்கிறேன். இப்போ தண்ணி இருக்குது, எப்படி தண்ணி இருக்குது? அவனுக்கு யோசனை வந்து நிற்கும். இப்போ அங்கே என்ன பண்ணாக்கா, அவன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் மலையை அனுப்பவில்லை. கரலை தட்டி கர்த்தரை அனுப்பல. அதான் மழை இல்லைன்னு வார்த்தை வந்துச்சு. 1ஆம் வசனத்தில் மழை பெய்யாதுன்னு சொன்னா, அப்படி 7ஆம் வசனத்தில் மழை இல்லை என்ற வார்த்தை வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல மையப்படுத்துவோமா? நல்லா ஓடு பாருங்க. அது மட்டும் இல்லை, 14 வாசிங்க. 17-14. கர்த்தர் தேசத்தின் அதே அதிகாரத்தை தான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செல்லுமெழுந்து போகவும் இல்லை. இலங்கை வாசிக்கலாமா? கலசத்தின் எண்ணெய் போகவும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் எலியா சொல்றா. அப்படி அம்மா நீ கவலைப்படாத, மழை வர வரைக்கும் நீ சாப்பிடுவ, மழை வர வரைக்கும் தண்ணி குடிப்ப. இப்போ தேசத்தின் மேல் மழை கர்த்தர் தான் கட்டளையிடுறாரு. ஆண்டவர் பெசன் சொல்லுது, ஆண்டவர் நீ தீயோர் மேலும் நல்லவர் மேலும் என்ன பண்றாரா? மலையை இப்போ வரிசை பண்றாரு. அதனால தீயன் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றான். அல்ல அவன் சொல்றதெல்லாம் கடவுள் இல்லாமல் போயிட போறாரா? அவன் 80 வருஷம் சொல்லுவான், அதுக்கப்புறம் அவன் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் செத்து பிறகு தெரியும் அவனுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நரகத்தை பார்க்க போறான். அவனோட உயிர் பிரியும் பொழுது தெரியும் கடவுள் யாரு, கடவுள் இருக்கிறாரான்னு. நம்ம உயிர் இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது ஒரு பெரிய பாக்கியம். பிரைஸ் எல்லாம் நம்ம உயிர் இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் உயிர் போயிட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. அதை அப்புறம் தான் தெரியும், ஐயோ இந்த கடவுளை விட்டுட்டோமாப்பா அப்படின்னு. அப்ப தேசத்தில் மழை பெய்யுற எதை சொல்ற, மழை பெய்யுற. அப்ப மழை வரல பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு அற்புதத்தை செஞ்சிருவார். அதே அற்புதத்தை செய்வார் எதிர்பார்க்காதீங்க. இன்னொரு அற்புதத்தை கொண்டு போவார். ஆமை சொல்லுங்க. ஒரு வேலை கொடுத்தா அதே வேலை நினைக்காதீங்க, அதுக்கான வேலை தருவார். அல்ல ஒரு படிப்பு கொடுத்தா அதே படிப்பு நினைக்காதீங்க, அதுல இருந்து மேலே கொண்டு போவார். விசுவாசிக்கிறவங்க ஆமை சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே நம்பி இருக்காதீங்க. ஒரு வீடு கொடுத்துட்டா இதே வீடு தான் வீடா, இதெல்லாம் வீடா, இதுதான் வீடா, அதுக்கான ஒரு பெரிய வீடை கட்டுவீங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேடா பாஸ்டர் நமக்கு இதே சாக்குன்னுரா, இதுக்கே கரண்ட் பில் கட்டக்காகில்ல? இல்லைங்க, அவர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியாப்பா? சொல், விசுவாசிக்கிறியா?
விசுவாசி தான் ஆகுங்க. ஆண்டவர் சொன்னார் போய் தண்ணி குடின்றாரு. என்ன இல்லை இப்பங்க சொல்றவர் இடத்துல தண்ணி கொடுத்துக்கணும் இல்லையா அவரு? அப்போ எளியவே சொல்றா அப்படி இதை சொல்ற வாசிங்க 17-14 வாசிங்க. அது ரொம்ப நல்ல வசனம் பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். பாருங்க மழை இல்ல பாருங்க. இப்போ கர்த்தர் தான் கட்டளையிடணும். அது மட்டும் இல்ல 18:1 வாசிங்க. 18:1 அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் 3 பாத்தீங்களா அநேக நாள் போட்டுக்குது கணக்கு போட்டு சொல்றாங்க. 3ஆம் வருஷம் மாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்பு உன்னை காண்பி. 3 வருஷம் ஆகாப்பு கண்டுபிடிக்கல பாருங்க. காண்பி வாசி நான் தேசத்தின் மேல் மழையை கைத்தலாமா கைத்தட்டலாமா நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்ப ஏன் 6 வற்றி போச்சு? மழை இல்ல, லிட்டரலா மழை இல்ல. ஆண்டு தண்ணி கொடுத்துக்க முடியும், தண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். நீ கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு எலியாவே நீ போ ஆகாப்பு காமி உன்ன 3 வருஷம் கழிச்சு சொல்றாரு. 3 வருஷம் ஆகாப்பு தேடுறான் பாருங்க. எலியாவை கண்டுபிடிக்க முடியல. அதான் கர்த்தருடைய மிராக்கிள், அற்புதங்கள். விசுவாசிகள் கையில தட்டி கர்த்தரை மேய்ப்படுது. கர்த்தர் வாக்கு அற்புதம் செய்வார். நீ ஆண்டவர் விசுவாசிக்கணும். எலியாவை கொல்ல முடியல. 18:45 வாசிக்கலாம். 18:45 அதுலயே 7ஆம் தரம் இவன் 44 வாசிமா. 7ஆம் தரம் இவன் 44 இதோ என்று என்றான். மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு பூட்டி 45 அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து எல்லாம் வாசிக்கலாமா பெருமழை உண்டாயிடுச்சு. பாத்தீங்களா ஜபம் பண்ண பிறகு தான் உண்டாச்சு. மழை இல்லை, லிட்டரலா மழை இல்லை. 2வது ஏன் 6 வற்றி போச்சு? ஃபர்ஸ்ட் மழை இல்லை, 2வது வற்றி போச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. அது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வரலங்க. வாசிங்க 17:8 கர்த்தருடைய வார்த்தை வருது. இது மாதிரி எங்க வந்துச்சு? 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தண்ணீர் வற்ற வரைக்கும் வார்த்தை வரல. சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணி வந்து இருந்துச்சு. காலையில் சாயங்காலம் தண்ணி இருக்குது பாருங்க. அந்த தண்ணி ஆட்டு தண்ணி குடிச்சிக்க காகங்கள் வர சாப்பாடு கொடுத்துட்டு போகும். ஏன்னா காகங்கள் வந்து அட்ரஸ் காட்டாது பார்த்தீங்களா? மனுஷன் வந்து சொன்னால் அட்ரஸ் பிடிச்சிருவான். அட்ரஸ் காமிச்சு கொடுத்து இல்லை எங்கே தான் நான் போய் சாப்பாடு கொடுத்து வந்தேன் இல்லை அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ காக்காவை அமிச்சா என்ன பண்ண? காக்கா அட்ரஸ் சொல்லுமா? காக்கா அட்ரஸ் சொல்லல. அதெல்லாம் ஆகாப்பனால 3 வருஷம் கண்டுபிடிக்க முடியலையாம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு சொல்லுங்களேன். ஓட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆமையா சொல்லுங்களேன். காக்காக்கு அட்ரஸ் சொல்லல பாருங்க. இப்போலாம் போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. செல்ஃபோன் தான் போகுது. என்னவா செல்ஃபோன் வச்சு அங்கே செல்ஃபோன் வச்சு மனைவி பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ செல்ஃபோன் வச்சு ஆர் டவர் வச்சு வாய்ஸ் வச்சு எப்படியே பிடிச்சிடுறாங்க. எந்த நாட்டு பணம் விடுறதில்ல. ஒரே ஒரு செல்ஃபோனு, ஒரே ஒரு சிக்னல் தான் போதும். அதை இப்போ செல்ஃபோன்லாம் வந்து நம்ம இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், உள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆகாது. பார்த்தீங்களா பேட்டரி எடுக்க முடியாது. முன்னாடி அப்படி தட்டினா பேட்டரி வந்துடும். இப்போல்லாம் உள்ளே பேட்டரி இருக்கிறதுனால சிக்னல் காமிச்சுனே இருக்கும் அவங்களுக்கு டவருக்கு எங்கே இருக்குதுன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட டவர் காமிச்சுனே இருக்கும். பிடிச்சிடறாங்க போலீஸு. எவ்வளோ சீக்கிரம் பிடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் வச்சு ட்ராக் பண்ணிடுறாங்க. அவங்களோட ட்ராக் சிஸ்டம்லாம் வச்சுக்கிறாங்க ஆப்லாம். அதனால் மனுஷனை விட்டா மனுஷன் காமிச்சு கொடுத்துருவான்னு யார் அமைச்சார்? ஆண்டவர். கைத்தறி கத்திர மையப்படுத்தம்மா பறவைகளை அமைச்சாருங்க. காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை காகங்களை கொண்டு போஷிப்பார். ஆமென். ஆசீர்வதிக்கிற தேவன். பறவைகளோ யாரோ ஒரு மனுஷன் மூலியமா, யாரோ வேலையின் மூலியமா, யாரோ படிப்பின் மூலியமா, ஏதோ மூலியமா இளைய பாருங்க காகாக்கு கூட அனுப்புறாரு. காக நம்ம கேவலமா நினைக்கிறோம். ஏன் வார்த்தை இல்லை பாருங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு. அதனால தண்ணியும் காகா வந்து சாப்பாடு கொடுத்துனே இருந்துச்சு. 2ஆம் வசனத்துல வந்த வார்த்தை தான் வருது. 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் நம்ம பேசணுங்க. 1ஆம் வசனம் 8ஆவது வசனம் எல்லாம் சொல்லுங்க. 1ஆவது வசனம் இன்னைக்கு தான் டேட்டு. அடுத்த வாரத்து தான் டேட்டு, சண்டே.
வந்து வார்த்தை கேட்கணும். இந்த வாரம் வந்து வார்த்தை கேட்டியா, என்ன பண்ணோம்? அடுத்த வாரம் டைம் ஆயிடுச்சு, டைம் இல்லைங்க, நான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வருது. இந்த வாரம் இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் வரத்துக்கு ஓடி வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமன் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவது வாசியமா, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி. 1 வசனம் 2 வசனம், நீ 1 தேதி 8 வாசியமா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஆண்டு வார்த்தை வரும்பொழுது நம்ம தூங்கக்கூடாது, தெளிவாக உட்காந்து எழுதி என்னன்னு பார்க்கணும், ஏன் இந்த வார்த்தைன்னு பார்க்கணும். 19:9 வாசிங்க. 19:9. அங்கே அவன் தங்கினான், உண்டாகி. பார்த்தீங்களா, இப்போ யேசபேல் கொல்ல முயற்சிக்கிறா. ஆகாப்பு எலியாவை கொல்ல முயற்சிக்கும் பொழுது ஒளிஞ்சுனுக்கிறான் கெபில போயிட்டு. ஆண்டு வார்த்தை வருது, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை, நீ இருக்கிற இடம் இங்க இல்ல. ஞாயிற்றுக்கிழமையில நீ இந்த வார்த்தை யோசிக்கணும். சர்ச்சு விட்டாங்கன்னா போய் நின்னாக்கா உனக்கு இங்கே என்ன வேலைன்னு மைண்டில் வரணும். ஏன் வருதுன்னா, நம்ம இடையும் கல்லை வச்சு தான் வராது. சர்ச்சில் ஜபம் நடக்கும் பொழுது உனக்கு இங்கே என்ன வேலை, அந்த வார்த்தை நமக்குள்ளே வரணும். ஐயோ இன்னைக்கு ஆராதனை நேரம் ஆச்சு, நமக்கு இங்கே என்ன வேலை, நம்ம இருக்கிற வேண்டிய இடம் வந்து இங்கே இல்லை, எங்கே இருக்கணும், நம்ம ஆலயத்தில் இருக்கணும். அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. தேவனுடைய சர்ச்சுக்கு வந்தால் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்கிங்க. பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை எந்த நாளைக்கு பாருங்க, பாஸ்டர் வராரு, இந்த வார்த்தை என்ன பேசுவார், பாஸ்டர் நோட்டீஸ் போட்டு கொடுத்துக்காரு, அவர் யார், எப்படி, அவர் என்ன நம்மளுக்கு சொல்லுவார், என்ன வார்த்தை நம்மளுக்கு இதயத்தில் போகும், நம்ம குடும்பத்துக்கு அது என்ன பிரயோஜனம் போடும் அப்படின்னு பயம் பக்தி இல்லையே. அடிக்க மாட்டேக்கோ, நம்ம எஜமானர் பார்த்தாரு, என்ன புதுசாக வராரு உங்கள் வீட்டுக்காரு, வந்தால் சர்ச்சுக்கு வந்து சொல்லுங்க. அவர் பயப்படணும். ஐயோ 7 மணிக்கு போனால் இன்றைக்கி மீட்டிங் சர்ச்சு தான் இருப்பாங்க, நான் சர்ச்சுக்கு போகணுன்னு. நீ வீட்டில் உட்காந்து சாப்பாடு பண்ணியிருந்தாக்கா எங்கே அவரு மீட்டிங், நீயும் வரமாட்டே, யார் ஆசீர்வாதம் போச்சு. அதெல்லாம் நிறைய மாறணுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கனப்படுத்துறதுல நம்ம. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்ம உள்ள வைக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். எதை விசுவாசிக்கிறீங்க? 3வது, ஏன் 6 வற்றி போச்சு வாசிங்க. அடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற. அங்கேயே இருக்காதப்பா, சோறுக்கு தண்ணிக்கு தான் அங்கேயே இருக்காத. உனக்கு அங்கே என்ன வேலை, எதோ போனியா ஒளிஞ்சியா, அங்கே வெளியே வா, தண்ணி இருந்தால் அங்கே இருக்கிற, நீ குளிச்சுன்னு சாப்பிட்டுன்னு வீடு மாதிரி ஜாலியாக இருக்கிற. அதில் 6 வட்டம் தான் மாற்றம் வரும். ஆண்டு 6 வட்டம் மொத்தம் ஆண்டு பாப்பா அப்படி, ஆண்டவரே என்ன ஆண்டவரே தண்ணி சொன்னீங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நாளைக்கு தண்ணி வருமா ஆண்டவரே, இந்த தண்ணி நாளைக்கு பத்துமா ஆண்டவரே, இது இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே போச்சு ஆண்டவரே, ஆண்டவரே பார்க்குற என்ன வருது. ராம சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது என்ன பாருங்க, ஆண்டவர் மாத்துறாரு. ஆண்டு தான் குடிக்க கொடுத்தாரு, ஒவ்வொரு நாளும் பார்க்குற அப்படி தண்ணி குறையுது. தேவன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பொழுது தேவன் ஏதோ ஒன்று அற்புதத்தை செய்கிறான்னு விசுவாசிக்குங்க. எத்தனை கைத்தறி கத்திர மையப்படுத்தலாமா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஆண்டு குறை சொல்லாதீங்க. ஆண்டவரே இது ஏன் வந்துச்சு, இது கஷ்டம் ஏன் வந்துச்சு, ரோக யாக்கு பந்தோ, யாக்கு கஷ்டத்தில் இது யோசனை பண்ணாதீங்க. அதுக்கு நான் ஒரு சூப்பராக ஆண்டு ஒன்று செய்ய போகிறேன். நமக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அவனுடைய வேதனை எப்படி இருந்துக்கும் தெரியுமா? சொல்லும் பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது, குறைஞ்ச நேரம் இருக்குது, வரமாட்டேங்குது, அப்போ எப்படி இருக்கும்? குறைஞ்ச பேர் காசு வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தண்ணி குறைய அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அட்ரஸ் ஆண்டு தான் சொன்னார், இந்த தண்ணி ஆண்டு தான் கொடுத்தாரு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்காத, அங்கேருந்து மாற்றத்தை உண்டாக்குறாரு. வேலையிலேருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் படிப்பில் ஆண்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். இதே போதும் இருக்காதீங்க, +2 போதும், கரஸ் படிங்க, ஏதோ ஒன்று படிங்க. பிகாம் அது மேலே எங்கே படிங்க, பிஏவா அது மேலே என்ன படிக்க இது போதும், வேலை கடிச்சிச்சுப்பா, சம்பளம் வருதுன்னு விட்டுறாதீங்க. எவ்வளோ முடியும் மாற்றத்தை உண்டாக்குங்க வாழ்க்கையில். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறமா பைபிள் காலேஜ் 4 இயர்ஸ் பிடிச் பண்ணேன். சென்னையில் டிப்ளமா பண்ணேன், காலேஜில் படித்தேன்.
அப்போ தான் சரி பணம் கொஞ்சம் வரும்பொழுது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது தேவைப்படுதுன்னு அப்போ நான் சேகரிப்பார். என்னப்பா சரி 4 வருஷம் அவரும் படித்தேன் நானும் படித்தேன், ஒரே காலேஜ் தான் படித்தோம். அக்கா இப்போ சாட்சி பாருங்கள், 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். டிப்ளமா போதும்ப்பா, ஊழியம் கிடச்சிச்சுப்பா, சர்ச்சு வந்துருச்சுப்பா, இதுக்கு மேலே இல்லைன்னு இல்லை. அதுக்கப்புறம் எம்டி பண்ணேன் சென்னையில். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறது ஊழியங்கிறதுனால. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கிளாஸை டீச் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் கிளாஸை, ஒரு மாதம் கிளாஸை புக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இவ்வளோ டிகிரி டிப்ளமா பண்ணிடுச்சு, பிடிஹெச் பண்ணியாச்சு. அதில் வந்து எம்டிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுப்பாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது முடிச்சுது. தேவனுடைய பிள்ளைகளை படிக்கிறவங்க நல்லா படிங்க, அதே போதும்னு இருக்காதீங்க. போக போக இது படிப்பு குறைஞ்சி போயிடும். ரத்தமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. படிப்பு ரொம்ப முக்கியம். ராமே சொல்லுங்க உங்கள் பிள்ளைங்கள. என்னம்மா வாலி பசங்களே, என்னப்பா படிப்புன்னு ரொம்ப படிக்கணும். ராமே சொல்லுங்க இது போதும், இது சாக்குறீங்க. வாசிங்க வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:9 வாசிங்க. பாருங்க, ஏன் வார் வற்றி போச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற என்ன சொல்ற? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து போ. கை தட்டலாமா? 2வது அங்கே போய் தங்கி போ. இடத்த மாத்துறாரு ஆண்டவர். இப்போ இடத்த மாத்துறாரு. சாரிபாத் ஊருக்கு போ. அட்ரஸ் சொல்றாரு பாருங்க. சாரிபாத்துக்கு ஊருக்கு போ, சீதனுக்கு போ. அங்கே சாரிபாத் ஊருக்கு இருக்குது, அங்கே போ. வாசிங்க போ. வாசிங்க. தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி விதவை கட்டளையிடுவேன். விதவை சாவு போறா. அடுத்த கட்டத்துக்கு ஆண்டு கொண்டு போறாரு பாருங்க. தண்ணி வற்றும்போது எவ்வளோ வேதனை இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாத. அதன் மூலியமா பெரிய அற்புதம் நடக்கிறது என்று விசுவாசி. சத்தமா இன்னும் ஆமென், உற்சாகமா. ஆண்டவர் வார்த்தை வருது, நீ எழுந்துங்க போ, சாரிபாத்துக்கு போ. அட்ரஸ் சொல்றாரு பாருங்க, விதவே சொல்றாரு. அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ் பாருங்க, பார்த்து பாருங்க அந்த சீனு. அங்கே போனால் ஒரு அம்மா வெறுக்கு போனிக்குது, ஊருக்கு வெளியே வெறுக்கு போனிக்குது பாரு. பாகலூர்னா அந்த முன்னாடி இல்லை, அந்த பக்கம் ஊருக்கு உள்ளே போகும்பொழுதே ஒரு அம்மா நிற்கிது. அப்போ பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படி இந்த அம்மா தானு. உன்னை பராமரிக்கும்படி அந்த விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். அந்த அம்மா சொல்லுது, அம்மா சாப்பாடு கொண்டு வாம்மா, நான் ரொம்ப தூரம் வந்துனுக்கிறேன், காக்கங்கள் பார்க்கல, காக்கங்கள் இல்லை, சாப்பாடு கொண்டு வாம்மா. அவள் சொல்கிறா, ஒரு பிடி மாவு தான் இருக்குது, என்ன கொஞ்சம் தான் இருக்குது, நானும் என் பிள்ளை சாக்க போகிறேன், நீ சாக்கூடாது தான் கத்தரை நான் அமிச்சார் உங்ககிட்ட. அலையில சொல்லுவோம்மா. வாசிங்க வசனம் வாசிங்க. வாசிங்க. இல்லையா அவன் போய் எழுந்து போய் 10 வாசிங்க. அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஒலிமுக வாசலில் வந்தபோது ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தா. பார்த்து கூப்பிட்டு போகிற போது கூப்பிட்டு அடுத்த அந்த அம்மா பதில் என்ன சொல்றாங்க பாருங்க. எடுத்து வரல, இப்போ கேட்டோன்னு கொடுக்கல. அவங்க அம்மாவுடைய நிலைமை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வாசிங்க. பானை இருக்குதுப்பா, ஃபுல்லா இருந்துச்சு, இப்போ இருக்குது ஒரு பிடி மாவும், கலசத்துல எண்ணெய் ஃபுல்லா இருந்துச்சு, பஞ்சத்தினால குறைஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. சொல்லுகிறேன், இதோ குமாரனும் செத்து போக சாக போகிறேன் வார்த்தை சொல்றாங்க. நான் உனக்கு கொடுத்துருவேன், ஆனா எனக்கே இல்லை, நானே அது செத்தது சாப்பிட போறேன். எல்லா வீட்லேயும் பஞ்சம், யாரும் தரதுக்கு தரமாங்க. மழை வரைக்கும் எல்லாம் ஃபுட்டை லாக் பண்ணிட்டாங்க, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க, யாரும் தரமாட்டுறாங்க. எனக்கிட்ட இருந்துச்சு, இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ ஒரு வேளை தான் இருக்குது. அந்த வெறுக்கு பொறுக்கின்னு போய் அந்த அப்பத்தை சுட்டா எனக்கு சாப்பாடு முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் யார்கிட்ட கேட்கறது தெரியல, நான் சாக்க போகிறேன், எனக்கு சாவு தான் நிச்சயம். ஆண்டு சொல்றாரு, நீ போ, உன்னை பராமரிக்கும்படி. அல்லேலூயா. அவ சொல்றா, நீ ஃபர்ஸ்ட் எடுங்க எடுத்துன்னு வா, நீ ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்துன்னு வா. அவள் எடுத்து வரா பாருங்க. தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் மாவு குறைஞ்சு போகவில்லை. ஆமென். எண்ணெய் குறைஞ்சு போகவில்லை. அல்லேலூயா. அந்த விதவை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் அனுப்புறாரு.
எல்லா விதவையும் இருந்தாங்க தேசத்துல. சாப்பாடு ஜனம், இந்த விதவை சாப்பாடு சாவர விதவி. அந்த விதவை கர்த்தர் பார்த்தாரு. ஆமென். தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்க உள்ளத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்கிறவர். நீ வாமா, வசனம் வாசிக்கிறோம். தேசமாவா மழை பெய்ய வரைக்கும்மா வாசிக்க. 18 வாசிங்க. எத்தனை வசனம் அது? 14 வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் செலுந்து போவதும் இல்லை, சொல்கிறான் என்றான். அவள் போய் செய்தால் வீட்டாரும் பாத்தீங்களா, அநேக நாள் சாப்பிட்டார். கைத்தறி கத்திரமை பார்த்தா அநேக நாள். அடுத்து அது லைட் வசிமா சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை. பாத்தீங்களா ஆசீர்வாதம்? பாத்தீங்களா எப்படி வந்துச்சு? சின்ன அப்பதான் போச்சுங்க. எலியாவுக்கும் பசி, மயக்கம், தண்ணி கேட்கிறாரு. பசி, தண்ணி கடத்தணும் வா. அங்க வற்றி போச்சு ஆறு. அட்ரஸ் சொன்ன இடத்துல என்ன ஆச்சுங்க? அட்ரஸ் சொன்ன இடத்துல தண்ணி இல்லை. நீ தண்ணி கொண்டு வா. சரி, தண்ணி தானே கேட்குறப்பா, கொடுத்துடலாம். ஏதோ பெரிய மனுஷனாகிற. ஆனால் என்ன கேட்குற இப்போ? சாப்பாடு. சாப்பாடு தான் எனக்கு உயிர். இப்போ அதுதான் சாக போகிறேன் சாப்பிட்டு. அதுதான் கொண்டு வான்றான். கொண்டு வந்தா பாருங்க, என்ன குறையில. ஆமே, மாவு குறையில. அநேக நாள் சாப்பிட்டாங்களா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் ஆறு வற்றி போச்சுன்னா, எலியா என்ன பண்ணுறாரா? எலியா வாண்டு கொண்டு போகிறாரு அடுத்த கட்டத்துக்கு. உனக்கு ஒரு கஷ்டம் வருதுனாக்கா நீ வேதனைப்படாத. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேதனைப்படாத. ஆண்டவர் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த கட்டத்துக்கு நீ நல்லா வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறாரு. கொஞ்சம் தண்ணி, அந்த கொஞ்சமே போதாது இல்லை. ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, நீ உனக்கு எங்கே என்ன வேலை உனக்கு எலியாவே? 19 வாசிங்க. திரும்ப அங்கே ஒரு ஊழியர் தராரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணு. 19:15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு இம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலாயா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலியாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவித்ததாவது போதுங்க. எலிசாவை அபிஷேகம் பண்ணு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இந்த தேசத்துல ராஜாவை அபிஷேகம் பண்ணு. ஆண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாருங்க எலியாவை. தண்ணி உனக்கு சோறு, தண்ணி சோறு வேணாம், போதும். தேவனுடைய பிள்ளைகளே, இது வார்த்தை பார்த்து உங்க வாக்கில் மாற்றம் வரணும். இவ்வளவு நாள் சம்பாதிக்காட்டி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் நல்லா வாழ விரும்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வாழ்க்கை போதும் நினைக்காதீங்க. இதுக்கு நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க. ஆண்டவர் தான் அட்ரஸ் அமிச்சாரு. ஆனால் ஆண்டவர் தாங்க தண்ணி என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்கலாம் தண்ணி. அவங்க மாத்திரம் மழை பெய்ய வச்சுக்கலாம். முடியாத கீதன் சொல்கிறார், ஆண்டவர் ஒரு தோல் படுறாரு, இங்கே மாத்திரம் பனி பெய்யணும். ஆண்டவர் அங்கே மாத்திரம் பனி பெய்யுது. ஆண்டவர் பூமியில் பனி பெய்யணும். ஆண்டவர் தோல் பார்த்து காஞ்சிக்கணும்னு சொன்னால் தோல் பார்த்து காஞ்சிக்குது நியாயாதிபதி புத்தகத்தில். அப்போ அங்கே மாத்திரம் பனி பெய்யுது, அங்கே பனி பெய்யல பாருங்க. அப்போ அங்கே மாத்திரம் மழை பெய்யுது. ஆண்டவர் மழை முடிஞ்சிருக்கும். ஏன் முடியல? அங்கே இருக்கிற சித்தம் இல்லை. ஆமே, அங்கே இருக்கிறது வேஸ்ட் பண்ணி, அங்கிருந்து வேஸ்ட். நீ அங்கிருந்து எலும்பு போய் விதவை காப்பாத்து. இப்போ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணு, தேசத்தை ஒழுங்குபடுத்து, அடுத்த ராஜாவை போய் தேர்ந்தெடு. அனுப்புறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமே, பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீ சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. என்னம்மா, நீ பிள்ளைக்கு காலைல வந்திருக்கிற கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. அல்ல தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு பிரசங்கம் கன்க்ளூஷன் பண்ணுவோம். என்ன இன்னைக்கு பிரசங்கம்? ஏன் ஆறு ஒன்று என்ன பண்ணுங்க, லிட்டரல் என்ன பண்ணுங்க, மழை பெய்யாத அற்புதம் பார்க்கணும் ஜனங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்துடுது. தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. மூணாவது என்னதுன்னு பாருங்க, அடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற. எல்லாம் அப்படியே எழுந்து முட்டி போடலாமா? நீ திரும்ப நாள் அப்படியே முட்டி போடலாமா?